இப்ப இதன் தொடர்ச்சி என்ன மாதிரி அப்படின்றத கவனிப்போம். சரியா? இதன் தொடர்ச்சி என்ன மாதிரி செய்யணும். இதற்கு நம்ம முதல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு போட்டிருந்தோம் தெரியுமா? ஒரு கிராஃப் இந்த சைடுல நான் எழுதி காட்டியிருந்தேன் உங்களுக்கு. அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இவர் இப்போதைக்கு மகனுக்கு கொடுத்த பின்னம் எவ்வளவு அப்படின்றது, ஒரு மகனுக்கு கிடைத்த பின்னம் முன்னர் கிடைத்த பின்னத்தை விட 40,000 குறைவு. ஆகவே இப்போ எவ்வளவு பின்னம் கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகே, இதுவும் அதே மாதிரிதான். ஒரு மகன் கிட்ட வரணும்னா அவர் என்ன செய்யணும்? மகன் கிட்ட வரணும்னா முதல்ல பணத்துல இருந்து எஞ்சியதுக்கு வரணும். எஞ்சியதுல இருந்து மிகுதிக்கு மிகுதியில இருந்தா மகனுக்கிட்ட வரணும். சரியா? மிகுதியில இருந்தா மகன் கிட்ட வரணும். ஆகவே அதுக்கு என்ன செய்யணும்னா தற்போது, சரியா, தற்போது மகனுக்கு கிடைக்கும் பின்னம், மகனுக்கு கிடைக்கும் பின்னம், கிடைக்கும் பின்னம். இதை யோசிச்சோம் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வருவாரு மகன்கிட்ட வரணும்னா எஞ்சியது, எஞ்சியதுல இருந்து மிகுதி, மிகுதியில இருந்து மகன். ஆகவே இதற்கு இடையில உள்ள எல்லா பின்னங்களையும் பெருக்குனீங்கன்னா சரி. 5 கீழ் 6 தர 3 கீழ் 5 தர 1 கீழ் 3 அவ்வளத்தையும் பெருக்கிட்டு சுருக்கும். சுருக்கக்கூடிய சுருக்கம். இந்த 3 சுருக்கிட்டா ஒரு தடவை, இந்த 5 சுருக்கிட்டா ஒரு தடவை. ஆகவே இப்போதைக்கு மகனுக்கு கிடைக்கிற பின்னம் 1 கீழ் 6 பங்கு. மொத்தத்தின் 1 கீழ் 6 பங்கு தான் மகனுக்கு கிடைக்கிற பின்னம். ஆனா முன்பு இருந்த மாதிரி, சரி, அவர் சகோதரருக்கு கொடுக்காம டிரெக்டா மகனுக்கே கொடுக்கிறாரு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்குரிய அந்த தொடர்பை நான் எழுதுறேன் பாருங்க. மொத்த பணம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுல என்ன செய்ய போறாரு அவரு? மனைவிக்கு 2/5 பங்கும், சரியா, இது போக மீதி எவ்வளவு? இதே மாதிரிதான் வரும். இதே மாதிரி வரும். மேல அந்த எஞ்சியது சகோதரர் மட்டும் வராது. அது 3 கீழ் 5. இதுல இருந்தா முதலாவது மகனுக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு, அடுத்து 2ஆம் மகன், அடுத்தது 3ஆம் மகன். இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத பிரிப்போம். 1 கீழ் 3 பங்கு, இவருக்கு 1 கீழ் 3 பங்கு, இவருக்கும் 1 கீழ் 3 பங்கு. தற்போது மகனுக்கு கிடைத்த பின்னம் தெரியும் நமக்கு 1 கீழ் 6. சரி, முன்பு, சரியா, முன்பு தீர்மானித்தபடி மகனுக்கு கொடுத்திருந்தார்னா முன்பு மகனுக்கு கிடைக்கக்கூடிய பின்னம், கிடைத்திருக்கக்கூடிய பின்னம் அதை யோசிச்சோம்னா, சரியா, முன்னர் பிளான் பண்ண மாதிரி அவர் கொடுத்திருந்தாருன்னா என்ன செய்யணும்? பணத்துல இருந்து, இதான் அதே மாதிரி யோசிச்சீங்கன்னா சரி, பணத்துல இருந்து மிகுதிக்கு வரணும். மிகுதியில இருந்து ஒரு மகனுக்கு கொடுப்பாரு. சரியா? மிகுதியில இருந்து ஒரு மகனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது மிகுதி 3 கீழ் 5 பெருக்கல் ஒரு மகனுக்கு 1 கீழ் 3 பங்கு. 1 கீழ் 3 பங்கு. ஆகவே இந்த 3ஐயும் சுருக்கிட்டீங்கன்னா 1 கீழ் 5. 1 கீழ் 5. தற்போது அவரு சகோதரர்கள்லாம் கொடுத்துட்டு மகனுக்கு கொடுத்துட்டாருன்னா 6ல 1 பங்கு தான் கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் சகோதரர்கள்லாம் கொடுக்காம முன்பு தீர்மானித்தபடி மகனுக்கு பிரித்து கொடுத்திருந்தாருன்னா மகனுக்கு 1/5 1 பங்கு கிடைத்திருக்கும். சரி, அவர் 50,000 வச்சிருந்தாருன்னா இவருக்கு 10,000 கிடைச்சிருக்கும். 50,000 வச்சிருந்தாருன்னா 10,000 கிடைச்சிருக்கும். அந்த மாதிரிதான் இந்த தரவை நீங்க கண்டுபிடித்து எழுதணும். இது தரப்பட்டிருக்க தரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேள்விய யோசிக்கணும். ஓகே, இப்போ இதை அழிச்சிருவோம். இப்ப நமக்கு தெரியும் தானே, முன்னர் அவர் கிடைத்திருந்தா 1 கீழ் 5 பங்கு கிடைத்திருக்கும். தற்போது கிடைத்தபடி கிடைத்தனால 1 கீழ் 6 பங்கு தான் கிடைக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் கேள்வி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ லாஸ்ட் கேள்வி. ஒரு மகனுக்கு கிடைத்த பணம் முன்னர் இந்த படத்திலும் 40,000 குறைவு. ஓகே, சரி, முன்ன கிடைத்திருந்தா அவருக்கு எவ்வளவு கிடைத்திருக்கணும்? 1 கீழ் 5 பங்கு. ஆனா இப்ப அவருக்கு கிடைத்தது 1 கீழ் 6. ஆகவே இதுல இருந்து இதை கழிக்கும் போது 40,000க்கு சமன். ஆகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னர் கிடைத்திருக்க வேண்டிய பணத்துல இருந்து தற்போது கிடைத்த பணத்தை கழிச்சா உங்களுக்கு 40,000 ரூபாய் குறைவா இருக்கு. சகோதரன் கொடுத்தனால ஒவ்வொரு மகனும் 40,000 ரூபாய் குறைவா கிடைக்குது. ஆகவே இதை வைத்துதான் இந்த தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பின்னங்களின் கழித்தல் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, நான் என்ன செய்யறேன், பகுதி என்ன சமப்படுத்துறதுக்காக முதலாவது பின்னத்தை இங்க கொண்டு வந்து எழுதுறேன். 1 கீழ் 5 செய்ய 1 கீழ் 6 சமன் 40,000. 40,000, சரியா? அப்படி 40,000. ஆகவே இதுல பகுதி என்ன சமப்படுத்துறதுக்கு இந்த பின்னத்தை 6ஆல பெருக்கிறேன். இரண்டாவது பின்னத்தை மேலும் கீழும் 5ஆல பெருக்குவோம். மேலும் கீழும் 5ஆல பெருக்குவோம். 1 6 6 கீழ்
6 30 சய ஒரு 5 கீழ் 6 30. இதுதான் 40,000க்கு சமனா இருக்கு. இதுதான் 40,000க்கு சமனா இருக்கு. இதுதான் 40,000க்கு சமனா இருக்குன்னா 30ன் மேல் 6ல இருந்து 5 கழித்தீங்கன்னா ஒரு பங்கு. இதுதான் 40,000த்தை குறிக்குது. அதாவது ஒரு பங்கு வந்து 40,000 ரூபாய குறிக்குது. ஒரு பங்கு வந்து 40,000 ரூபாய குறிக்குது அப்படின்னா அவர்கிட்ட இருந்த மொத்த பணம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மொத்த பணம் அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இங்க பாருங்க, இங்கேயும் நம்ம பகுதி எண்ணை வைத்துதான் யோசிக்கணும். ஒரு பங்கு 40,000த்தை குறிக்குதுன்னா பகுதி எண் எவ்வளத்தை குறிக்குது? மொத்தம் 30 இருந்திருந்தா ஒரு பங்கு, சரியா? ஒரு பங்கு வந்து 40,000த்தை குறிக்குது. அப்ப மொத்த பணம் எவ்வளவுனா 30ல் 30 பங்கு. மொத்தம் வந்து பகுதி எண்ணை வைத்து யோசிச்சீங்கன்னா 30ல் 30 பங்கு. ஒவ்வொரு சந்தர்ப்ப ஏத்த மாதிரியும் அந்த பகுதி எண் மாறும்போது மொத்தம் வந்து மாறிக்கிட்டே வரும். மொத்த பெருமானம் வராது, அது பிரிக்கப்படக்கூடிய அந்த பின்னம் வந்து மாறும், சரியா? 30ல் 30 ஒரு பங்கு 40,000த்தை குறிச்சா 30 பங்கு தான் மொத்தம். ஆகவே 30 தர 40,000. 30 வந்து 40,000தால பெருக்குனீங்கன்னா பாருங்க எப்படி பெருக்கி எழுதுவோம் அப்படின்னா 1 2 3 4 5 சைவர் இருக்கு. சைவர் எழுதிரும். 1 2 3 4 5 சைவர் இருக்கு. அதுக்கு அடுத்து 4 12. 4 12. இவ்வளவு ரூபாய். இதுதான் மொத்த பணமாக இருக்கும். அவரிடம் இருந்த மொத்த பணத்தை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத இன்னொரு முறை சொல்றேன். ஆல்ரெடி மகனுக்கு கிடைக்க வேண்டியிருந்த பணத்திலிருந்து தற்போது கிடைத்த பணம் 40,000 ரூபாய் குறைவு. ஆகவே அதற்குரிய பின்னங்களை, சரியான பின்னங்களை எழுதணும். 1ன் கீழ் 5 1ன் கீழ் 6. ஆகவே அந்த பின்னங்கள்ல இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னங்களை தீர்த்து 1ன் கீழ் 30 பங்கு, இதுக்கு பின்னங்களின் கழித்தல் தானே, கழித்து 1ன் கீழ் 30 பங்கு 40,000த்தை குறிக்குது. ஆகவே மொத்தம் நம்ம பின்னங்கள்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் செய்திருக்கோம். மொத்தம் அப்படின்றது பகுதி எண்ணுடைய முழு பின்னத்தை குறிக்கும். முழு பின்னம் வந்து 30ல் 30. ஒரு பங்கு 40,000னா 30 பங்கு என்ன செய்யணும்? 30ஆல 40,000த்தை பெருக்குனீங்கன்னா இது வந்து 1,200,000. 1,200,000 ரூபாய் அப்படின்றதுதான் அந்த மனிதனிடம் இருந்த ஆரம்பத்தில் இருந்த மொத்த பணம் 1,200,000. சரியா? 1,200,000 ரூபாயாக இருக்கும். இப்படித்தான் இந்த கேள்வி செய்யணும். சரியா? டிரெக்டா செய்ய முடியாத 2 விஷயங்கள் அவர் ஆரம்பத்துல தீர்மானித்தது, இப்ப தீர்மானித்தது 2 விடயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணிதான் இந்த கேள்வியை நம்ம செய்யக்கூடியதா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கவனமா விளங்கிட்டீங்கன்னா இந்த விடையை ஈஸியா எடுத்துடலாம். சரியா?